மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆதன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா ஓடிஐ சீரிஸ் ஒரு வருத்தமான நாளுன்னு தான் சொல்லணும். ஏன்னா கிட்டத்தட்ட தொடர்ந்து ஒரு 3வது சீரிஸ் தோற்றுருக்கோம் இந்தியாவா. ஸோ நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம். பட் ஸ்டில் ஒன் டே கிரிக்கெட் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. அப்படிங்கிறதுனால இன்றைக்கி நம்மளோட இணைஞ்சிருக்கார் கிரிக்கெட் அனலிஸ்ட் ரமேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பாலு சார். எப்படி பார்க்குறீங்க நேற்று மேட்சை? கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு. ஒரு அணியை சார்ந்தவன் அப்படிங்கிற ஒரு இந்த அணியை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆளுங்கிற முறையில் பார்த்தா எனக்கு வந்து போன வாரம் முடிஞ்சதும் பேடாக முடிஞ்சது, இந்த வாரம் ஆரம்பித்ததும் பேடாக ஆரம்பிச்சது. ஓகே ஓகே. ஏன்னா இன்னைக்கு காலையில் அர்ஜென்டினா தோற்றதும் அர்ஜென்டினா ஃபேன், அது அர்ஜென்டினா தோற்றதும் கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. இந்தியா அகைன் பேக் டு பேக் நீங்கள் பார்த்தீங்கன்னா அகெயின்ஸ்ட் ரெண்டு கண்ட்ரி பேக் டு பேக் தோற்றுருக்காங்க. ஒரு கண்ட்ரிக்கிட்ட 2 ஃபார்மேட்டில் பேக் டு பேக் தோற்றுருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி என்ன இது இந்தியன் டீம் தானே இப்போ ஒரு 3-4 months பேக் ஒரு கப் அடித்த டீமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. ஏன் இந்த இவ்வளோ இன்கன்சிஸ்டன்சி இருக்குது? இந்த இன்கன்சிஸ்டன்சிக்கு என்ன காரணம்? சரி, தோக்கிறது தோத்தாச்சு, இனிமேல் வந்து யூ கான்ட் அன்டு வாட் எவர் தட் ஹாஸ் ஆல்ரெடி பீன் டன். பட் இப்போ அதுக்கு என்ன பண்ண போகிறோம்? அடுத்தது இதுக்கு என்ன பண்ண போகிறோம்? இது எப்படி இந்த இந்த வீழ்ச்சியை எப்படி தடுத்து நிறுத்தது, ஸ்டெம் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப டீப்பாக உட்காந்து யோசிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்டிங்கன்னா பலூன் இந்தியா ப்ரூவ்ட் தட் வி ஆர் ஸ்டில் வெரி வெரி ஸ்ட்ராங் சைடு இன் பேட்டிங். பட் நிறைய பேர் வந்து இந்தியாவோட பெஞ்ச் ஸ்ட்ரென்த்தை பற்றி ரொம்ப ஹையாக பேசியிருக்கோம், இன்க்ளூடிங் மீ. நான் நிறைய பேசியிருக்கேன். அந்த மாதிரி பெஞ்ச் ஸ்ட்ரென்த் இருக்குது, 3 டீம் எடுக்கலாம் இந்தியாவில் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டாங்க. ஓகே, ஒன்றும் பெஞ்சும் கிடையாது, ஸ்ட்ரென்த்தும் கிடையாது. அதெல்லாம் உங்கள் கொல்லை பக்கத்தில் நீங்கள் ஆடிக்கலாம். உங்கள் பார்டர் விட்டு வெளியே வந்தீங்கன்னா சொல்லுவாங்களே, கும்மிடி பூண்டி தாண்டிங்கன்னா தேர மாட்டீங்கடா. அந்த மாதிரி இந்திய எல்லையை தாண்டினா இவங்க வந்து அவ்வளோதான், டப்பா டான்ஸ் ஆடுங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாங்க. நேற்று மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓகே, அடுத்தது கேளுங்க. ஓகே சார். ஃபஸ்ட்டு இந்த டீம் செலெக்ஷன் தான் நான் முதல்ல பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்பவுமே நம்ம லாஸ்ட்டாக தான் பேசுவோம். ஏன்னா போலிங் நம்மளுக்கு கிடச்சிது, டாஸ் வின் பண்ணி அவங்க பேட் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க, நம்மளுக்கு போலிங் கிடச்சிது. பும்ரா இல்லை, அது நம்ம ஆல்ரெடி போன மேட்ச்லேயே கெஸ் பண்ணது தான். டியூ டு இன்ஜுரி பும்ரா ஆடுவாராங்கிறது சந்தேகம்ங்கிறது நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் பேசினாங்க, நிறைய பேர் எழுதினாங்க, உட்கார வச்சுட்டாங்க. பும்ரா இல்லாத ஒரு இதில் நான் 5 bowler தான், ஆப்ஷனே இல்லை. அப்போது இது சரியான டெசிஷனா? நம்ம மேட்ச் அங்கே தான் தோற்றுருக்கோம். நீங்கள் சொன்ன மாதிரி பேட்டிங் நல்லா தான் ஆடி இருக்கிறாங்க. மேட்ச் தோற்றது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் தான், அங்கேயே முடிஞ்சிருச்சு. ஸோ டீம் செலெக்ஷன் பற்றி உங்களோட ஒப்பீனியன் சார்? இந்த பாயிண்ட் நீ வருவீங்கன்னு தெரியும், அதனால தான் நீங்கள் கேளுங்கன்ட்டு. அகைன் நம்ம வந்து எப்படி சொல்கிறது, இது கில்லோட கேப்டன்சி நல்லா ஹீஸ் கமிங் ஆஃப் ஏஜ், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதுன்னு ஃபர்ஸ்ட் மேட்ச் முடிஞ்சோடனே பேசணும். அப்புறம் பேக் டு பேக் 2 வதை அது பார்க்கும்போது அகைன் நான் சொல்கிறேன், தோக்கிறது இஷ்யூவே இல்லை. நேற்றுக்கு தோல்வி கூட பெரிய தோல்வி கிடையாது. இல்லை, 27 ரன்னில் 387 அடித்த ஒரு டீம் கிட்ட ஜஸ்ட் பை 27 runs தோக்குறாங்க அப்படின்னா இந்த எந்த அளவுக்கு சேஸ் இருந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அதனால அதுவும் ஒரு மட்டமான தோல்வின்னு சொல்ல முடியாது. தோல்வி ஓகே, ஐ டேக் இட். பட் மற்ற எல்லாமே கரெக்டாக பண்ணினோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. நேற்று வந்து கேப்டன்சி என்ன சொல்லலாம், ரொம்ப ரொம்ப பத்தட்டிக்காக இருந்தது. இது வந்து என்னாச்சு அவருக்கு திடீர்னு அதுக்குள்ளே மந்திரிச்சு விட்டாங்களா 3 நாளில் அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. ஏன்னா டீம் செலெக்ஷன் வந்து எப்போ உங்களுக்கு பும்ரா இல்லையோ அப்போ நீங்கள் 6th bowler இல்லாமல் போனதுங்கிறது அநியாயம். அதாவது கிரிக்கெட்டே தெரியாதவங்க கூட பண்ண மாட்டாங்க. எப்படி இந்த 2 மூளை, பெரிய ஜிஜி மூளை, கில் அண்ட் கம்பீர் மூளைன்னு ஒன்று இருக்குது தெரியுமா? மரியாதை போட்டு கூப்பிடுற மாதிரி ஜின்னு வாங்கல, அந்த மாதிரி அந்த ஜிஜி மூளையில் ஏன் இது பிடிபடலை? பும்ரா இருக்கும்போது 6 bowler போகிறாங்க. ஆமாம் ஆமாம். ஓகே, பும்ரா ஒரு ஆள் 10 ஓவர் ஃபுல் டைட்டாக பார்த்துக்கக்கூடிய ஒரு ஆள் இருக்கும்போது உங்களுக்கு 6வது bowler ஆப்ஷனோட உள்ளே போகிறாங்க. எங்கே தேவையில்லையோ அங்கே போகிறாங்க. எங்கே 6வது bowler ஆப்ஷன் உங்களுக்கு கண்டிப்பாக வேணுமோ, ஏன்னா இருக்கிற 4 ஃபாஸ்ட் bowlers எடுத்துகிட்டு போகிறீங்க. 4 ஃபாஸ்ட் bowlers உங்களோட ஸ்ட்ரென்த்தா? ஓகே, அதில் 2 மினோஸ், 2 வந்து புதுசு. நீங்கள் என்ன பிரார்கிட்டையும் பிரின்ஸ் யாதவ்கிட்டையும் என்ன எதிர்பார்ப்பீங்க நீங்கள்?
அவங்ககிட்டேருந்து ஏதாவது உங்களுக்கு வந்ததுன்னா அவங்கள ஃப்யூச்சருக்கு ஓகே ஒரு நல்லா போடுறான் இந்த பையன் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். பட் நீங்கள் அவங்ககிட்டேருந்து 3 விக்கெட் எடுப்பான்னு சொல்லியோ இல்லை 10 ஓவர் 28 ரன்னு கொடுப்பான்னு சொல்லியோ எடுத்துகிட்டு போகல. நீங்கள் ஃபில்லப் பண்ணுறீங்க. அந்த இடத்துல வந்து இருக்குது, அந்த இடத்துல கேப் இருக்குது, அந்த இடத்துல ஒரு ஆளை போடு அப்படின்னு ஃபில்லப் பண்ணுறீங்க. அந்த மாதிரி ஃபில்லப் பண்ணப்பட வேண்டிய ஒரு இடம்னு வந்தால் உங்கள் சீனியர் மோஸ்ட் உட்காந்துருக்காருங்க குல்தீப் யாதவ். ஏன் இந்த குல்தீப் யாதவ் மேலே இந்த டீமுக்கு ஒரு அவர்ஷன்? நேற்று ஸ்பின் அவ்வளோ சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு, எஸ்பெஷலி வித் இங்கிலாந்து பவுலர்ஸ். 140 அடிச்சிருக்காரு டக்கெட். 91 அடித்த பெத்தலுக்கு மேன் ஆஃப் தி மேட்ச். என்ன காரணம்னா பேட்டிங்க்கு இல்லை, போலிங்க்கு, அவரோட போலிங்க்கு, அவர் போட்ட ஸ்பின்னுக்கு, மிடில் ஓவர்ஸில் இந்தியாவை போட்டு கட்டி போட்டதுக்கு. ஸோ இதை குல்தீப் யாதவ் பண்ண மாட்டார்னு அவர் மேலே உங்களுக்கு அவநம்பிக்கை இருந்தால் எதுக்கு எடுக்கிறீங்க டீமில்? எனக்கு புரியாத புதியங்கிறது என்ன தெரியுமா, சில பேரை நீங்கள் ஸ்குவாடில் எடுக்கிறீங்க, ஆனால் அவங்கள ஒரு மனுஷனாக கூட மதிக்க மாட்டேங்கிறீங்க. என்னைக்கு அங்கே கடைசியாக ஆடினார் குல்தீப் யாதவ்? குல்தீப் யாதவ் ஆட முடியாத அளவுக்கு பவர்ஃபுல் பிளேயர்ஸ் இருக்காங்களா டீமில்? இப்போ இவங்க கொடுத்த 90 ரன் குல்தீப் யாதவ் கொடுக்கட்டுமே? எங்களை மாதிரி ஆளுங்களோட வாயை மூடலாம்ல அட்லீஸ்ட்டு. ஏன் குல்தீப் சான்ஸ் கொடுக்கலன்னு கேட்குறவங்க வாயாவது மூடலாம்ல. இப்போ நீங்கள் குல்தீப் யாதவ் உள்ளே வச்சுட்டே இருக்கீங்க, என்ன பண்ணுறதுக்கு வச்சுருக்கீங்க? ஹர்ஷ் தூபே எடுத்தீங்க, நீங்கள் போல்டு டெசிஷன். நான் ஃப்யூச்சர் பார்க்குறேன், எதிர்காலத்தை நோக்கி உட்காந்துருக்கிற ஒரு ஆளுலாம் பேசுகிறீங்க இல்லை, கொடுங்க ஹர்ஷ் தூபேக்கு கொடுங்க. அவர் ஆல்ரவுண்டர்னு வேறு சொல்கிறீங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் ஹர்ஷித் ராணாவை கூட ஆல்ரவுண்டர் சொல்கிற ஆள், அதனால் உங்களோட இவாலுவேஷன் எனக்கு வேண்டாம். பட் இருந்தாலும் அவருக்கு வந்து தூபேக்கு வந்து ஹர்ஷ் தூபேக்கு வந்து ஒரு ஆல்ரவுண்டருங்கிற டேக் ஒன்று இருக்குது. அவர் என்ன தான் ஆடுறாரு பார்க்கலாமே, பேட்டிங்கில் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாமே. சரி, அதுனா கூட சான்ஸ் எடுத்தாங்க போயிடுச்சுன்னு சொல்லலாம். நீங்கள் 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸோட போகிறீங்க. 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸோட போகிறதுக்கு இது வந்து இட் இஸ் அ டே மேட்ச். ஆமாம், டே நைட்டு கூட இல்லை, அட்லீஸ்ட் ஈவினிங்ஸில் வந்து செகண்ட் போலிங் போட வேண்டிய டைம் ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னா, அதில் கொஞ்சம் ஓவர் காஸ்ட் கண்டிஷன் இருந்ததுன்னா அவங்க கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லலாம். டே மேட்ச். நீங்கள் ஒன்று காலையில் 10 மணிக்கு போலிங் போட்டாலும் ஒன்று தான், மத்தியானம் 1:30 மணிக்கு போலிங் போட்டாலும் ஒன்று தான். டேல தான் போட போகிறீங்க. பெரிய ஓவர் காஸ்ட் கண்டிஷன் இல்லை. அப்படி இருக்கும்போது 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸோட போக வேண்டிய அவசியமே இன்னும் கிடையாது. அதில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தப்பு. இதான் நம்ம அடிக்கடி சொல்கிறோம், இந்த முதற் கோணல் முற்று கோணல், இந்த பழமொழி சொல்லி சொல்லி அந்த பழமொழியே சின்னதாக போயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ கோணல் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம ஒவ்வொரு தடையும். இது வந்து இந்த டீம் செலெக்ஷன் யூஸ்வலாக 11 செலெக்ஷன் வந்து கேப்டனோட பொறுப்புன்னு சொல்கிறாங்க. அது கேப்டனோட பொறுப்பாக இருக்கும் பட்சத்தில் கில் ஹேஸ் டு டேக் த ஓனர்ஷிப் அண்ட் இட் இஸ் 100% இந்த மேட்சை தோற்றதுக்கு கில் தான் காரணம் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு இதுலேயே முடிஞ்சு போச்சு உங்களோட. ஃபஸ்ட்டு அதுவும் 4 மணி நேரம் ஆயிருக்குங்க ஒரு இன்னிங்ஸ் முடியறதுக்கு. 50 ஓவர் போடுறதுக்கு 4 hours டேக்கன். நான் இன்னொன்று அப்சர்வ் பண்ணது என்னென்னா, இந்த நம்மளோட போலிங் இதுலேயே 2 பேர் வந்து ரொம்ப புதுசு, 2-3 மேட்சஸ் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்காங்க, லார்ட்ஸில் ஆடுறாங்க. அவங்களுக்கு அந்த டென்ஷன் வேறு இருக்கும். எவ்வளோ பெரிய ஜாம்பவான்லாம் உட்காந்துருக்காங்க, எலைட் கிரிக்கெட்டர்ஸ்லாம் இருக்காங்க, உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கு எதிர்க்க பெர்ஃபார்ம் பண்ணணும். நேற்று அந்த மாதிரி இருக்கும்போது நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், என் ஃப்ரெண்டெல்லாம் சொல்கிறாங்க இல்லை அதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நான் பார்த்த வரைக்கும் ஒரு கில்லோ, ஒரு ஆஸ் அ கேப்டன், ஆஸ் அ வைஸ் கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயரோ, ஆஸ் சீனியர் பிளேயர்ஸ் ரோஹித் சர்மாவோ விராட் கோலியோ இந்த போலர்ஸ் கிட்ட போய் பேசவே இல்லைங்க. நான் பார்க்கல, அது என் கண்ணில் படல. இப்போது ஒரு ஓவரில் வந்து கிழின்னு கிழிங்க 2 4 ஒரு 6 போயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்லோ டவுன் பண்ணுங்கள். ஏற்கனவே 4 மணி நேரம் ஆச்சு இல்லை, ஒன்றுமே பண்ணாமலே 4 மணி நேரம் ஆச்சு. கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுங்கள். ஒருத்தர் ஓடி வந்து அவங்க போலர்கிட்ட பேசுங்க, நின்று பேசுகிற மாதிரி பேசுங்க. ஒரு பிட் ஆஃப் அ செகண்ட் டைம் எடுங்க. அவங்க ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ணுங்கள், இப்படி போடு அப்படி போடுன்னு ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். அது மாதிரி அவங்களோட அந்த பிரெயினை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும்ல சின்ன பசங்களுக்கு. இது இட்ஸ் ஒன்லி யூ ஹேவ் டு ஹேண்ட் ஹோல்டு. பசங்க உள்ளே வந்திருக்காங்க, அவங்கள கையை பிடிச்சி கூப்பிட்டு போகணும்ல. சும்மா எல்லாத்துமே அந்த நல்லா போடலாமா தண்டம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது ரொம்ப ஈஸி. பட் நீங்கள் என்ன பண்ணீங்க, என்ன கான்ட்ரிபியூட் பண்ணீங்க அந்த போலர்ஸுக்கு? ஒன்றுமே பண்ணல எனக்கு தெரிஞ்சு, இன்க்ளூடிங் ரோகோ. இது அவங்க எப்படி ஆயிட்டாங்கன்னா, இந்த டீமோட இதெல்லாம் ஹைலைட் பண்ணுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, என்ன ஷேப்பில் என்ன பிளேயர் மேனேஜ்மெண்ட்டில் இந்த கம்பீர் இந்த டீம் வச்சுருக்காரு. என் கேள்வியாக அதான் இருந்தது. இப்போ நீங்கள் சொன்னீங்களா அந்த வார்த்தை, இப்போது முன்னாடி இந்த டீம் இப்படி ஆடி இருக்கு, இந்த டீம் வந்து அடிச்சுக்கிட்டு திட்டிக்கிட்டு கொஞ்சிக்கிட்டுலாம் ஆடி இருக்கு. அப்படி இருக்கிறப்போ கம்பீர் வந்து ரோஹித் சர்மா உன் ஸ்பாட்டை நீ கொஞ்சம் பார்த்துக்கப்பா,
விராட் கோலி உன் ஸ்பாட்டை நீ கொஞ்சம் பார்த்துக்கப்பா, ஸ்ரேயா சையர் இப்படின்னு எல்லார்கிட்டையும் தனித்தனியாக சொல்லும் போது எல்லாருமே அவங்களுக்காக ஆட ஆரம்பிச்சிட்டாங்களோ, டீமாக கம்பைன் பண்ணலையோன்னு ஒரு கேள்வி வருது. அப்சல்யூட்லி தட் இஸ் வாட் ஐ எம் அரைவிங் அவுட். சி நீ வந்து என்ன நான் பர்ஃபார்ம் பண்ணுறேன், டீமை பற்றி எனக்கு கவலை இல்லை ஓகே. அப்படிங்கிற ஆட்டிடியூட் இந்த டீமுக்கு வந்துட்ட மாதிரியான ஒரு ஃபீலிங் ரொம்ப கிளியராக தெரியுது. தட்ஸ் நாட் அ குட் சைன். நான் பர்ஃபார்ம் பண்ணாட்டாலும் பரவாயில்ல, டீம் வின் பண்ணுறதுக்கு நான் எதாவது கான்ட்ரிபியூட் பண்ணுவேன் அப்படிங்கிறது தான் இருக்கணும். இங்கே வந்து தனிப்பட்ட முறையில், ஏன்னா நீங்கள் ஒவ்வொருத்தர் எக்ஸப்ட் கில், இந்த டீம்லேயே ப்ரொடெக்டடாக இருக்கிற ஒரே ஆள் கில் ஒருத்தர் தான். அவர் கழுத்துக்கு மேலே தான் கத்தி கிடையாது. அவருக்கு மேலே வேணுமோ வேண்டாமோ நல்ல மலர்க்கிற இடமே இருக்குது, கத்தி விடுங்க. மற்ற எல்லா கிரிக்கெட்டருக்கு கழுத்து மேலேயும் கத்தியோடு தான் உள்ளே போகிறாங்க அவங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள பார்த்துக்கிறாங்க. அவ்வளோதான். நான் என்னன்னு எதுவும் குறை சொல்லக்கூடாது. நான் ஒரு 40 அடிக்கணுமா அடிச்சிடுறேன், நான் 50 அடிக்கணுமா அடிக்கிறேன், நான் 60 அடிக்கணுமா அடிக்கிறேன், அவ்வளோதான். அந்த மாதிரி பார்த்துக்கிறாங்க அவங்க. இந்த டாப் 5-6 வரைக்கும் நான் சொல்கிறேன், அந்த மாதிரி பார்த்துக்கிறாங்க. பட் இந்த டாப் 5-6 ஹேஸ் டு காம்ப்ளிமெண்ட் த பாட்டம் 5-6. ஓகே, பாட்டம் 4-5ன்னு வச்சுக்கோங்களேன். அது பண்ணி ஆகணும் நீங்கள். ஏன்னா உங்களோட ஆஸ் அ பேட்ஸ்மேன் நீங்கள் கொடுக்க போகிற எஃபர்ட்டு, கொடுத்துருக்கிற எஃபர்ட்டு எல்லாத்தையும் ஒரு டீமோட ரிசல்ட் கொண்டு வரணும்னா இந்த பாட்டம் 4 தான். ஸோ இந்த பாட்டம் 4ஓட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தால் தான் டாப் 5ல் நீங்கள் பண்ணது வெளியே தெரியும். இல்லைன்னா இட் வில் கோ அன்நோட்டிஸ்டு. அந்த கமிட்மெண்ட்டு கூட இந்த பிளேயர்ஸ் கிட்ட இல்லை. நான் இது வந்து அந்த பிளேயர்ஸ் குறை சொல்லலை, ஏன்னா இந்த பிளேயர்ஸ் எல்லாமே நான் சொல்கிற இந்த விஷயத்தை பண்ண ஆள் தான். நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க, அது அந்த மாதிரி இருந்த டீம் தான் அது. இன்றைக்கி அந்த பிளேயர்ஸ் யாருமே அது மாதிரி பண்ண தயாராக இல்லை, தேவையில்லை எனக்கு அப்படின்னு இருக்காங்க. ஒருவேளை இந்த கேப்டன்சியில் இந்த சீரீஸ் தோக்கட்டும், எனக்கு என்ன வந்தது அப்படின்னு இருக்காங்களோ, இல்லை இந்த சீரீஸும் தோற்று 3 சீரீஸ் தோற்றதா வெளியே காமிச்சு கம்பீர் வெளியே போட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்களா உள்ள? அதாவது ஒரு சார்ட் ஆஃப் கான்ஸ்பைரசி இருக்கா? ஏன்னா இந்த நான் கோஆப்ரேஷனுங்கிறது வந்து ஒரு பெரிய மூமெண்ட், அது ஒத்துழைமை இயக்கம்னே நடந்திருக்காது. அது வந்து அந்த மாதிரி ஒன்று இந்த டீமுக்குள்ளே வந்து செட் ஆகிருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்காது. இது என்ன இந்த மாதிரி ஒரு கிரிக்கெட் உட்காந்து பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு. நீங்கள் ஆன் த அதர் ஹேண்ட் பேரலாக இங்கிலாந்து டீமில் பாருங்கள், இங்கிலாந்து டீமில் இருக்க யூனிட்டி பாருங்கள். இப்போ ப்ரூக் வந்தோடனே அது என்னமோ தெரியல, ப்ரூக்கு வந்து செட் ஆக மாட்டார்னு நான் நினச்சேன். நீங்கள் ஸ்டோக்ஸ் போனதுக்கப்புறம் ப்ரூக் கிட்ட அந்த கேப்டன்ஸ் வரும்போது அவர் சரியாக ஜெல் ஆக மாட்டார். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த டீமில் வந்து ஒரு எல்லாரோடையும் பழகின ஒரு ஆளாக கண்ணில் படலை அவர் இது வரைக்கும். ஜோ ரூட் மாதிரியோ அந்த மாதிரி ஆளாக இல்லை. பட் செட் ஆக மாட்டார்னு பார்த்தா பியூட்டிஃபுல்லாக செட் ஆகிறாரு அவர். அட்டகாசம். ஆக்சுவலி மிடில் ஓவர்ஸில் அவர் வந்து இந்த பெத்தாலையும் சாம் கரனையும் வச்சு யூஸ் பண்ணி இந்தியாவை கட்டி போட்டார் பாருங்க. கேப்டன்சி அதாங்க கேப்டன்சி. ஆமாம் சார். ஒரு இன்சிடென்ட் கோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சாம் கரன் வராரு, ஸ்லோ பால் போறாரு, ஒர்க் அவுட் ஆகுது. டக்குன்னு அங்கேருந்து இன்னொரு கை காட்டுறாரு. என்னடா ஆல்ரெடி ஒரு லெஃப்ட் ஹேம் போட்டுட்டு இருக்கானே, எதுக்குடா இருந்தாலும் லெஃப்ட் ஹேமில் கை காட்டிட்டு இருக்கான்ட்டு பார்த்தா அடுத்த ஓவர் ஜேக்கப் பெத்தல் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் ஜேக்கப் பெத்தல் வந்து அந்த 6 ஓவர் 7 ஓவர் போட்டிருக்காரு. மேட்சே மாறிடுச்சு, கலைஞ்சு போச்சு. அந்த சமயத்தில் உங்களோட ஆஸ்கிங் ரேட்டு 10+ங்க. அவர் 6 ஓவர் போட்டு 7 ஓவர் போட்டு வெளியே போறாரு. 7 ரன்ஸ் பெர் ஓவர் கொடுத்துருக்காரு. உடஞ்சி போச்சு இல்லை உங்களுக்கு? ஒவ்வொரு ஓவர்லேயும் 2-3 ரன் சேவ் பண்ணி கொடுத்துருக்காருன்னா 7 ஓவரில் 21 ரன் 25 ரன், தட் இஸ் த டிஃப்ரென்ஸ். மார்ஜின் பார்த்தீங்கன்னா அதான் மார்ஜின். எந்த இடத்துல கொண்டு வந்து பெத்தல் அவர் யூஸ் பண்ணாரோ ப்ரூக்கு, அதுதான் மேட்சுக்கு. அதனால தான் அவருக்கு மேன் ஆஃப் த மேட்ச். எந்த இடத்துல வந்து முதுகெலும்பு உடைச்சிடாது அந்த சமயத்தில். நீங்கள் அந்த சமயத்தில் மட்டும் கொஞ்சம் லூஸ் போலிங் அவர்கிட்ட இருந்திருந்துன்னா மேட்ச் திரும்பி இருக்கும், டில்ட் ஆகிருக்கும். எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இந்த போலர்கிட்ட நான் எதிர்பார்க்குறேன்னா தட் கை டெலிவர்ஸ். ஜேக்கப் பெத்தல் ஆப்ஷனே இல்லை. அவர் ஒரு அபிஷேக் சர்மா மாதிரி ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஆடிட்டு இருக்கிற ஒரு ஆள். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மேட்சும் போது நம்மளே கூட சொன்னோம், இது அந்த போலிங் சேஞ்சஸ்லாம் நல்லா இருந்தது கில்து. ஏன்னா அவர் எப்போல்லாம் இப்போ பிராரை இது பண்ணி ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பியும் ரீஎன்ட்ரி கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் ஓவரில் 2 விக்கெட் எடுத்தார். பிரசித்துக்கு கேப் கொடுத்துட்டு திருப்பி உள்ளே கொண்டு வர்றாரு. வந்த ரீஎன்ட்ரியில் ஃபர்ஸ்ட் ஓவர் ஒரு விக்கெட் எடுத்தார். இதெல்லாம் பார்த்துட்டு ஆஹா அப்படின்னு நினச்சோம். அவ்வளோ ஃப்ளூக்குன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு இல்லை? சரி, நம்மளுக்கு வந்து நம்ம ஒரு மேட்சை பார்த்து இப்படி அப்படியா அப்படின்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி ரொம்ப பேக் டு பேக் 2 ஓவர்தாங்க. நம்ம வந்து ஸ்ரேயாஸோட கேப்டன்சியில் இப்படி ஆயிடுச்சு. ஐயோ ரொம்ப எதிர்பார்த்தமே இந்த ஆளோட கேப்டன்சியில். இந்த மாதிரி இப்போ ஒரு பேட் பர்ஃபார்மன்ஸாக போச்சு, ரிசல்ட் இப்படி வந்துடுச்சு. சரி, இது வந்து ஒரு லக்கு இருக்கிற ஆள் கில்லு வந்தோடனே திரும்புது சீரீஸு. நம்ம வந்து இந்த இங்கிலாந்து சாயிலை விட்டு வெளியே போகும்போது
அட்லீஸ்ட் ஒரு சீரீஸ் வின்னோட போக போகிறோம் அப்படின்னு இருக்கும்போது அதுவும் இல்லைன்னு ஆயிடுச்சு. நீங்கள் கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே 2 கொடுமை ஜிங்குன்னு ஆடிட்டு இருந்தோம். இந்த மாதிரி எல்லாரும் ஃபெயில் ஆகிறாங்களான்னு சொல்லிட்டு கில்லு டெலிவர் பண்ணுவாருன்னு பார்த்தா அவர் அதுக்கு மேலே ஃபெயில் ஆகிறாரு. எனிவே ரொம்ப எனக்கு வந்து மறுபடியும் நான் சொல்கிறேன், எனக்கு வந்து சீரீஸ் தோத்ததோ இல்லை இந்த மேட்ச் தோத்ததோ அதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூவாக எனக்கு தோணலை. இட்ஸ் ஆல் இந்த கேம். ஒரு ஒரு பெரிய டீம், ஆஸ்திரேலியன் டீம்ஸ் டீம் தோற்றுருக்காங்க, இங்கிலாந்து தோற்றுருக்காங்க, சவுத் ஆஃப்ரிக்கா தோற்றுருக்காங்க, வெஸ்ட் இண்டீஸ் அந்த காலத்து வெஸ்ட் இண்டீஸ் நம்மகிட்டயே ஃபைனல்ஸில் உதவாங்க 83ல். ஸோ அதெல்லாம் அது ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை. பட் அந்த டீமோட குவாலிட்டி நீங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தப்படுற மாதிரி இருக்குது. குவாலிட்டி இல்லை. அந்த பசங்க கிட்ட போய் இந்த போலர்ஸ் கிட்ட வந்து ஒரு அட்வைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் அது சஞ்சு சாம்சனை பார்க்கலாம். நீங்கள் விக்கெட் கீப்பிங்கில் தப்பன்னு ஓடுவார் போலர்கிட்ட போய் ஒரு செகண்ட் நின்று பேசிட்டு வருவார். நீ இந்த மாதிரி பண்ணுற, இந்த லெங்க்த்து போடாத, இந்த லெங்க்த்து போடாத, இந்த லெங்க்த்து போடாத, இந்த லைன் போடாத, அந்த லைன் போட்டால் அடிக்கிறான்னு. பிரசித் கிருஷ்ணாவோட லாஸ்ட் ஓவர் 49th ஓவர் பார்த்தீங்கல்ல, ஜாஸ் பட்லருக்கு நெட்ஸ்லலாம் வந்து சில பேர் வந்து சில ஷார்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து எனக்கு வந்து கவர் ட்ரைனை பண்ணணும், ஏன்னா நான் இன்றைக்கி ஆட போகிறதுல ஸ்கொயர் ஆஃப் தி விக்கெட் பவுண்ட்ரி சின்னது, அதனால நான் வந்து கவர்ஸில் லாப்டட் ஷாட் ஆட ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்சைட் அவுட் ஆடி 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 ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஒரு பர்டிகுலர் ஷாட்டை ஒரு புல் ஷாட்டுக்கு மட்டும் ஒரு அரை மணி நேரம் ஆடுவாங்க. சில பேர் புல்லுக்கு மட்டும் அரை மணி, ஸ்வீப் மட்டும் ஒரு 15-20 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. எல்லாரையும் இந்த ஸ்வீப்புக்கு போட சொல்லிவிட்டு ஆடிட்டே இருப்பாங்க, ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இது பட்லருக்கு க்ரீஸ்லேருந்தே ஒன்றால் 4 6 அடிக்க முடியுமா அப்படின்னு ஒரு சேலஞ்சு பிரசீத் கொடுத்தாரு. அடிப்பாக்கலான்னு 6 பால் போட்டார். என்னங்க போலிங் அது? ஒன்று ஸ்லாட்டு, இன்னொன்று ஓவர் பிச்சுட்டு, அதுவும் இல்லையா ரொம்ப கஷ்டப்படுறியா, இடுப்பெல்லாம் வலிக்குதா, ஃபுல் டாஸ் கொடுக்குறேன் அவ்வளோதான் அப்படின்னு. சரி, இந்த மாதிரி பிரசீத் கிருஷ்ணா போடுறாரு. நீங்கள் யார்கிட்ட போய் சொல்லுவீங்க? இந்த பிராருக்கும் பிரின்ஸ் யாதவுக்கும் அட்வைஸ் பண்ண வேண்டிய ஆள் அவர் இந்த மாதிரி போலிங் போட்டார்னா அவர் போய் இப்போ சொன்னார்னு வச்சுக்கோங்களேன், டே அந்த மாதிரி போடாதுன்னா நீ கீழ்ச்சி நான் பார்த்தேன் போ அப்படிம்பாங்க. See, we have the seniors have to set an example. நம்ம அக்ஷர் பட்டேலை திருப்பி பேசிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லா ஆடினார், ரொம்ப புகழ்ந்தோம் அவரை. என்னங்க போலிங்கே இல்லையேங்க அவர்கிட்ட. ஹீ இஸ் நாட் ஏபிள் டு டேக் அ சிங்கிள் விக்கெட்டுங்க. இது நீங்கள் இன்னும் எத்தனை நாளைக்கு அக்ஷர் பட்டேலை வச்சு தூக்கி தலையில் வச்சுட்டு ஆடிட்டு போறீங்க? அக்ஷர் பட்டேல் நான் முதல்லேருந்தே சொல்லிட்டு வரேன், ஹைப்டு கிரிக்கெட்டர் அவர் வந்து ஒரு லெவல் வரைக்கும் தான் அவரோட குவாலிட்டிங்கிறது. அவர் வந்து ரொம்ப புகழப்பட்ட இந்த கம்பீரால ஊட்டி வளர்க்கப்பட்ட 2 டவுன்லாம் அனுப்பினாங்க. அவர் அனுப்பாத இடம் கிடையாது. KL ராகுலை எவ்வளோக்கு எவ்வளோ அவமானப்படுத்தினாங்களோ அந்த அளவுக்கு அக்ஷர் பட்டேலை தூக்கி தலையில் வச்சு ஆடினாங்க. ஓகே, அந்த மாதிரியான இன்னும் எவ்வளோ நாள் இது நடக்க போகுது? டிராஸ்டிக் சேஞ்சஸ் வரணும் டீமில். சேஞ்சஸ்னால் நீங்கள் வந்து எந்த காரணத்தை கொண்டு சீனியர்ஸை அவமதிக்கக்கூடாது. புவி மாதிரி ஆட்கள், பட்டிடார் மாதிரி ஆட்கள், தேவ்தூத் படிக்கல்லாம் செம்ம ஃபார்மில் இருக்காங்க. அந்த மாதிரி ஆட்கள் டீமை பற்றி பார்க்காம ஆர்சிபிக்கு ஆடினானா நான் எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் குவாலிட்டி ஆஃப் கிரிக்கெட்டை பார்த்துட்டு சீரீஸுக்கு போகிறோமா, அந்த சீரீஸை நான் ஜெயிக்கணும். கம் வாட் மீ, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நான் ஃப்யூச்சரை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஃப்யூச்சர் ஆட்டோமேட்டிக்காக வரப்போகுதுங்க. ஃப்யூச்சருங்கிறது இப்போ இன்றைக்கி நீங்கள் தூங்கி எழுந்தோன்னா நாளைக்குங்கிறது வரப்பு தான் போகுது. நீங்கள் ஒன்றும் அதை இழுக்க போகிறது இல்லை. நீங்கள் ஒர்க் ஃபார் டுடே, அவ்வளோதான். இன்னைக்கு நீங்கள் பண்ணுங்கள், நாளைக்கு வரும் அது. இன்னும் எங்கேருந்து திடீர்னு ஒரு தோனி வந்தார், எங்கேருந்து திடீர்னு ஒரு கோலி வந்தார், எல்லாம் வருவாங்க. அந்தந்த பீரியடில் அந்தந்த அப்ரோப்ரியேட் டைமில் அவங்கவுங்க வருவாங்க. தேவையில்லாத டைமில் தேவையில்லாத ஆட்களை கொண்டு வந்து சொருகிறதுனால தான் இந்த ப்ராப்ளம். இந்த சீரீஸுக்கு வந்து புவி போயிருந்தாருன்னா சீரீஸோட கண்டிஷனே வேறு. கண்டிப்பாக சார். எனிவே பேசுவோம். நான் அடுத்ததாக பேசணும்னு நினைக்கிற ஒரு ஆள், கொஞ்சம் பாசிட்டிவ் நோட்டுக்கு போகணும் அப்படிங்கிறதுனால, ரோஹித் குருநாத் சர்மா எல்லாருமே ரைட் ஆஃப் பண்ணாங்க, தேங்க்யூலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. தேங்க்யூ ரோஹித் சர்மா ஃபார் யுவர் அமேசிங் கெரியர். ஆமாம் நான் என்ன பார்க்குறேன், நியூஸில் ஒன்றுமே வரலையே அப்படின்னு பார்த்தா எழுதிட்டாங்க. சரி, ஓகே, என்னையாடா சொல்கிறீங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. அதுக்கப்புறம் வாயால் அனௌன்ஸ்மெண்ட் வருதுங்கிறது ஒன்று, பேட்டால் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது நேற்று. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பற்றி அது ஒரு ஸ்டேட்மெண்ட் நேற்று அவர் ஆடின இன்னிங்ஸுங்கிறது அப்சல்யூட் ஸ்டேட்மெண்ட். அதான் பெரிய பிளேயர் தாங்க. அதான் சொல்கிறேன், பிக் பிளேயர்ஸ் கம் டு த ஸ்டேஜ் ஆன் தி இம்பார்ட்டண்ட் ஒகேஷன்ஸ். எந்த இடத்துல வரணுமோ அந்த இடத்துல வந்தார். ஸோ இட் டசன்ட் மீன் தட் அப்போ மற்ற இடத்துலலாம் அவர் ஃபெயில் ஆனதுலாம் வேறுண்டே ஃபெயில் ஆனாரா? ஒரு அப்ரோப்ரியேட் இடத்துல தான் என் கலரை காட்டுவேங்கிறதுனால மற்ற டைமில் வேறுண்டே டெலிபரேட்டாக மட்டமாடுறாரா அப்படிங்கிறது இல்லை. அவங்களுக்கு வந்து இந்த ரிட்டையர்மெண்ட் நியூஸ் வந்து இட் வாஸ்
புஷ்ட் இன் டு த இயர்ஸ் ஆஃப் ரோஹித். ம். அவரை வந்து கார்னர் பண்ணாங்க. ஓகே. நீ அனௌன்ஸ் பண்ணிடு அப்படின்னு. அவர் ரெடியாவே இல்லை. ம். அவரு அவரு அவருக்கு ஒன்றும் அடியப்படல. உனக்கு அடிபட்டிருக்குன்னு சொல்லிட்டு ட்ராப் பண்ணுவாங்க தெரியுமா? ஆமா, ஆமா. அந்த மாதிரி இது. அந்த மாதிரி அவரை போட்டு ஒரு கார்னருக்கு புஷ் பண்ணாங்க. அது அந்த கட்டை வந்து இதெல்லாம் பார்த்துரும். ம். அந்த கட்டை இதையும் பார்க்க இதுக்கு மேலே பார்க்க என்னங்க அது 63 33 செஞ்சுரி அடிச்சுட்டு இந்த இதெல்லாம் இவங்கெல்லாம் ஜுஜிபிங்க. கம்பீரோட டெஸ்ட் பர்ஃபார்மன்ஸே அவரோட அந்த காலத்தில் அவர் ஆடின காலத்தில் அவரோட பர்ஃபார்மன்ஸு ரோஹித் சர்மாவோட பர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்த்தா கம்பேர் பண்ண முடியும். இட் இஸ் நாட் ரைட் வே டு கம்பேர் தட். ஏன்னா பீரியட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் அந்த மாதிரி. அதனால நான் அந்த இதில் சொல்லலை. பட் அந்த அளவுக்கு கிரிக்கெட் ஹை லெவல் கிரிக்கெட் ஆடின கம்பீருக்கு ஒரு ஹை லெவல் கிரிக்கெட்டில் பர்ஃபார்ம் பண்ண ஒரு ஆளை மதிக்க தெரியாதா? பேசுங்க. நீங்கள் வந்து எல்லாருக்கும் அது நடந்திருக்கு. கங்குலிக்கு எனக்கு தெரியும். கங்குலிக்கு வந்து அப்போ சேர்மன் ஆஃப் செலெக்ஷன் கமிட்டி ஸ்ரீகாந்த் அவர் வந்து இட் வாஸ் ஓப்பன்லி ஐ மீன் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா கங்குலி வாஸ் பர்சுவேடட். அவர்கிட்ட பேசப்பட்டு அவர் ரிட்டையர்மெண்ட்டை தெரிவிக்கப்பட வச்சாங்க அவரை. அவராக ஒரு வில்லிங்காக வெளியே போகல. வேண்டாம் நீ அவமானப்படாத உன்னை ட்ராப் பண்ணுவாங்க, நீ வந்து கேப்டனாக இருந்து இந்த அளவுக்கு சாதித்த ஒரு ஆள், ஆனால் இன்னும் ட்ராப் பண்ணாங்கன்னா ரொம்ப அசிங்கமாக போயிடும், உன்னோட ரெப்புடேஷன் போயிடும், அப்படிலாம் சொல்லி கன்வின்ஸ் பண்ணி புரிய வச்சு அவர் போக மாட்டேன்னு தான் இருந்தார். அப்புறம் ஒரு மாதிரி ஒரு கண்டிஷனில் அவர் ஹி வாஸ் புஷ்ட் பர்சனலாக. அண்ட் நியூஸ் வெளியிலலாம் வரல. இந்த மாதிரிலாம் இந்த இது பேர் சொன்னால் அது அலித்தனம். இதெல்லாம் இந்த வெளியே நியூஸை கசிய விட்டு சர்ஃப்ராஸ் கான் வெளியே கசிய விட்டான்னு சொல்லிட்டு அவனை டீமை விட்டே துரத்திட்டு இன்னும் அவனை பற்றியே உள்ளே எடுக்காமல் இருக்கீங்களே. இந்த நியூஸ் எப்படிப்பா கசிஞ்சுது? யார் கசிச்சாங்க? என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறீங்க? இந்த கசியை விட்டு அது கம்பீர்னு சொன்னால் கம்பீர் மேலே ஆக்ஷன் எடுக்க போகிறீங்களா? அந்த மாதிரி கொஸ்டின்லாம் வரும். நீங்கள் ஏற்கனவே ஒரு பிரசிடென்ட் வச்சுருக்கீங்க, ஒருத்தர் மேலே அக்யூஸ் பண்ணி அவன் நியூஸை கசிய விட்றான், உள்ளேருந்து உள்ளே பேசுகிற விஷயம்லாம் வெளியே வருது இவனால் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பிட்டீங்க. இதெல்லாம் ப்ரெஸ்ஸில் வந்தது. நானாக கதை கட்டி பேசலை. அப்படிப்பட்ட அது உண்மையாக இருந்தால் அந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கக்கூடிய தகுதியோ நேர்மையோ உங்ககிட்ட இருந்தால் இன்றைக்கி எங்கே போச்சு அந்த தகுதியும் நேர்மையும்? இந்த நியூஸ் எப்படி வெளியே வந்தது? ரோஹித் சர்மா மாதிரி ஒரு ஆளை பற்றி வெளியே அந்த காசிப் எப்படி வந்தது? அதுக்கு இப்போ அவருக்கு சொன்ன பதில் தான் நேற்று பேட்டை வச்சு சொன்ன பதில். நான் அன்றைக்கி போன மீட்டிங்லேயும் சொன்னேன், இதே நீங்கள் கேள்வி கேட்டீங்க, போன மீட்டிங்லேயும் சொன்னேன். ஒரு ஆளோட ஒரு பிளேயரோட ரிட்டையர்மெண்ட்டுங்கிறது ஹோல்லி இட்ஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் இண்டிவிஜுவல். அவர் தான் எடுக்கணும். அவர் சார்பாக நீங்கள் எடுக்க முடியாது. நீங்கள் பேக் சீட்டில் உட்காந்து வண்டி ஓட்ட முடியாது. ஓகே, அது பண்ணாதீங்க. ஸோ அதுதான் அவர் தான் எடுக்கணும். இப்போ இருக்கிற கண்டிஷனை பார்த்தா வேர்ல்ட் கப் டீமுக்கு அவர் இருப்பாரா இல்லையா அப்படிங்கிற பேச்சு அங்கே அடிப்படுது அப்படின்னா அது அவர் காதுக்கு போகும். ஒருவேளை வேர்ல்ட் கப் ஸ்குவாடுக்கு நம்மளை தள்ளிடுவாங்க அப்படிங்கிறது வந்து ஹீ கேன் மேக் அவுட். இஸ் வெரி ஸ்மார்ட். யார் எப்படி இத்தனை வருஷம் லீட் பண்ண ஆள் அவர் எத்தனை பேருக்கு இதை பண்ணியிருப்பார்? ஓகே, அதனால அவருக்கு புரியாமல் போகாது. அவருக்கு காதில் பட்டுடும், கண்ணில் தெரிஞ்சிடும், மண்டையில் மூளையில் புரிஞ்சிடும், எல்லாம் நடக்கும். பட் அது நடக்கும்போது அந்த டெசிஷன் அவர் எடுப்பார். இப்போ என்ன ஆச்சுன்னா நீங்கள் அவரை ராங் சைடு ரப் பண்ணி விட்டீங்க. இப்போ உங்களை எம்ப்ராஸ் பண்ணிகிட்டே இருக்கார் அவர். இந்த இன்னிங்ஸுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? இதுக்கப்புறம் எத்தனை ஒன் டே சீரிஸ் ஆட போகிறீங்க? வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி 15 மாதம் இருக்குது. நீ வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி, நான் அந்த சீரிஸ் ஷெட்யூல் எனக்கு பார்க்கல, ஞாபகம் இல்லை. வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி ஒன் டே சீரிஸ் எங்கேயாவது இருந்ததுன்னா அந்த சீரீஸில் எடுக்க போகிற ஸ்குவாடில் ரோஹித் சர்மாவை ட்ராப் பண்ணுவீங்களா? ஏன்னா ரோஹித் சர்மா ஆடின கடைசி இன்னிங்ஸு 135 140 ட்ராப் பண்ணுவீங்களா? இந்த ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் யசஸ்விக்கு கொடுத்தீங்க, அந்த ட்ரீட்மெண்ட்டை ரோஹித்துக்கு கொடுக்க தயார்னா கொடுங்க. அது வரைக்கும் நீங்கள் பண்ணலாம். நான் போன தடவை சொன்ன மாதிரி உன்னை வேலையிலேருந்து தூக்கிட்டேன்னு வேணால் நீங்கள் சொல்லலாம். உன்னை வேலையிலேருந்து எடுத்துட்டா நீ வீட்டுக்கு போகலான்னு நீ சொல்லணும். வீட்டுக்கு போவேன், காட்டுக்கு போவேன், செத்து போவேன், அதெல்லாம் ஏன் இஷ்டம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் டீமில் எடுக்காது உங்கள் ப்ரெரோகேட்டிவ். யூ ஆர் இன் த செலெக்ஷன் கமிட்டி, யூ ஆர் கோயிங் டு டேக் அ கால். ஐ டோன்ட் மைண்ட் இஃப் யூ ஆம் கெட்டிங் ட்ராப்ட், நோ ப்ராப்ளம். எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. பட் என்னோட பேட் பேசும். என்னோட பேட்டுக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ண ஆரம்பிச்சாரா. இன்னும் 3 வருஷம் 4 வருஷம் ஆடுறாரு வைங்க, நீங்கள் எப்படி தடுப்பீங்க ஒருத்தர்? மும்பை கிரிக்கெட் அசோசியேஷன் அவருக்கு பேக் பண்ணுறாங்க வைங்க, எப்படி தடுப்பீங்க நீங்கள்? அவர் அடிக்கிறாரு, ரஞ்சியில் எல்லா மேட்சும் அடிக்கிறாரு. இது பின்ன ஒன் டே அது என்ன டோர்னமெண்ட்டுங்க, எனிவே அந்த அடுத்த டோர்னமெண்ட்லாம் வருமே,
சையத் முஷ்டாக் அலி அதிலெல்லாம் வந்து ஆடுறாருன்னு வைங்க, நல்லா ரன்ஸ் அடிக்க ஆரம்பிக்கிறாருன்னு வைங்க. போன தடவை அந்த மாதிரி அடிச்சு தான் ஸ்ரேயஸ் ஐயர் டீமுக்குள்ளே வந்தார், ஆமா ஆமா ரீஎன்ட்ரி இஷான் கொடுத்தாரு. கிஷானும் அப்படிதான் வந்தாரு. அந்த அடிக்கிறாருன்னு வைங்க, என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அவர் ம். இந்த புவனேஷ் குமாருக்கு வயசாயிடுச்சு அதனால அவர் டீமில் எடுக்க மாட்டேன்னு சொல்லுவீங்களா? சொல்லுங்கள். அதனால நஷ்டம் அடைய போகிறது யார்? புவனேஸ்வர் குமாரா இந்தியாவா? ரைட், இவ்வளோதான். ஓகே, பெரியவரை பற்றியும் பேசிடலாம். விராட் கோலி அவர்கள் நேற்று அவரும் கூட ஆங்கரிங் பண்ண அந்த விதம் இருக்குல்ல, அவ்வளோ என்ஜாய் பண்ணேன். ஏன்னா ரோகோ அப்படின்னு நம்ம ஒரு பிராண்டாக பேசுகிறோம், உண்மையிலே அந்த ரோகோங்கிற பிராண்டுக்கான அர்த்தம் என்னங்கிறது நேற்று காமிச்சாங்க. அகெயின் விராட் கோலியோ ரோஹித் சர்மாவோ அவங்கள எப்பவுமே அன்சர்டைனிட்டிலேயே வச்சிருக்கிற ஒரு பொசிஷன் வந்து இப்போ கம்பீரோடைய தலைமையில் நடக்குதுல. நேற்று அவங்க ஆடின இன்னிங்ஸ் எப்படி இருந்ததுன்னா, தம்பி நான் இல்லாமல் நீ வந்து வேர்ல்ட் கப்புக்கு போயிடுவியாப்பா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்ட மாதிரி இருந்தது கம்பைண்டா. இவங்க இல்லாம ஓடிஐ கிரிக்கெட் இருந்தா எப்படி இருக்கும் விராட் கோலி ரோஹித் அப்படின்னு கம்பீரை பார்த்து கேட்ட மாதிரி இருக்கா? ஆமா எனக்கு கம்பீரை பார்த்து நீ இல்லாமல் நாங்கள் வேர்ல்ட் கப் போயிடுவோம்ப்பான்னு சொன்ன மாதிரி இருக்கு. ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுதான் நான் சொல்கிறேன். அதாவது நீங்கள் வந்து சில பேரை வந்து ராங் சைடு ரப் பண்ணி விட்டிங்கன்னா அதோட விளைவு ரொம்ப விபரீதமாக இருக்கும். நீங்கள் பேசாமலே இருந்தீங்கன்னா, அவர் பேசாமலே ஒரு 30-40 ரன்னுக்கு ஃபெயில் ஆயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட நீங்கள் அவங்க இல்லாமல் போகணுன்னு தானே ஆசைப்பட்றீங்க, அது நடந்தாலும் நடந்திருக்கும். ஓகே, நம்மளுக்கு வரல. இப்போ நீங்கள் அவங்க போட்டு ஒரு தேவையில்லாத ப்ரெஷர் அவங்க மேலே கொடுத்து விராட் கோலிக்கும் ரோஹித் சர்மாவுக்கும் கழுத்து மேலே கத்தின்னு வைக்கிற அளவுக்கு வளர்ந்துச்சு அந்த டீமு. ஓகே, உங்களுக்கு டெண்டுல்கர் பேட்டிங் தெரியாதுன்னு இப்போ நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் டெண்டுல்கரோட பேட்ஸ்மேன்ஷிப்பை விட நான் பெரிய ஆளா? அசிங்கமாக இல்லை இது? என் வாயிலேருந்து வரலாமா அது? உதாரணத்துக்கு சொல்கிறேன். நீங்கள் இவங்க மேலே இவங்களை ட்ராப் பண்ண முடியுங்கிற ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் வரீங்கன்னா, ஹவு அரகண்ட், ஹவு அடமெண்ட், என்ன சொல்லலாம், அட்ரோஷியஸ் யூவர். எவ்வளோ ஒரு பச்சையாக சொல்லணும்னு எவ்வளோ திமிரு இருக்கணுங்க. அதை வச்சு நீங்கள் பாவமாக இருக்குது. அதாவது நீங்கள் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அவங்க 2 பேரும் டீமில் சேர்ந்து. அதனால நேற்றுக்கு அவங்க பண்ணது வந்து டெமோ. நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட். இட் வாஸ் எ ஸ்டேட்மெண்ட் அனௌன்ஸ்டு, வெல் அனௌன்ஸ்டு. ஓகே, பட் ஹேவிங் செட் தட், நேத்தி மேட்சை பொறுத்த வரைக்கும் என்னோட தனிப்பட்ட அபிப்பிராயம், அந்த ஒன் ட்ராப் அந்த மாதிரி 140 ரன் பார்ட்னர்ஷிப்பில் ஃபர்ஸ்ட் விக்கெட் விழுதுன்னு சொல்லும்போது, யூ ஆர் சேசிங் 318 இருக்கும்போது, உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு குயிக் ஃபயர் ஒரு 25-30 பாலில் ஒரு 50-60 ரன் அடிக்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்திருந்தாங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒன் டவுன் நான் கேப்டனாக இருந்தால் இஷான் கிஷன் அனுப்பியிருப்பேன். ஓகே, ஓகே. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். நீங்கள் வந்து கோலியை கன்வின்ஸ் பண்ணி அவனை ஒரு ஸ்டெப்பு கீழே இறக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம், முடியவே முடியாது. இன்ஃபேக்ட் கோலி கேஸில் முடியவே முடியாது. ஏன்னா விக்கெட்டுங்கிறதுல அங்கே விழும்போதே இவர் பிச்சு கிரவுண்டுக்குள் போயிடுவார். ஏன்னா அந்த கேப்டனுக்கு அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்லாம் டைம் இருக்காது. விராட் நீங்கள் இருங்க, நான் இவரை அனுப்பி பார்ப்போம், நீங்கள் அடுத்தது போகலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட இருக்காது. அதுக்குள்ளே அவர் பாதி பிச்சுக்கிட்டு போயிடுவார் அவர். ஸோ நீங்கள் அவர் வந்து ஹீஸ் பேட்ஸ்மேன் ஹூ வில் பி ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் ஹிஸ் சான்ஸ் டு ரீச் த க்ரீஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஆள்கிட்ட அது நடக்கவும் நடக்காது, ப்ராக்டிக்கலாகவும் நடக்காது. பட் தியரட்டிக்கலாக நீங்கள் சொல்லி புரிய வைக்க முடியுமா தெரியாது. அந்த இடத்துல தான் அந்த பிளேயர் மேனேஜ்மெண்ட் வருது. அந்த இடத்துல நீங்கள் அந்த அஃப்கோர்ஸ் அதை சொல்லக்கூடிய இடத்துல கில்லு இல்லை. ஏன்னா அவர் தான் அவுட் ஆகிட்டு வர்றாரு. இதை யார் சொல்லுவாங்க? கோலிக்கிட்ட யார் சொல்ல முடியும்? கம்பீர் வந்து சொன்னார்னா கம்பீர் எது சொன்னாலும் கோடி முடியாதுன்னு சொல்ல போகிறாரு. எனக்கு கோலி ஹஸ் காட் எவ்ரி ரைட், நான் முடியாதுன்னு வரும். ஐ வில் நாட் பிளேம் பர். என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அந்த இடத்துல ஆடி தான் ஆகணும். நீங்கள் ஏற்கனவே இந்த டீமுக்குள்ளே பயங்கர ரப்சர் நடந்துட்டுருக்கு. டிராஃபிக் ஜாம்லாம் சொன்னாங்க, கதையெல்லாம் விட்டாங்க தெரியுமா? அது ஏதோ அடிதடி நடந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த மாதிரி இருக்குது. டீமுக்கு ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ளே ஒரு பெரிய இது இல்லை, ஆமிக்கபிளாக ஒரு ஒரு அந்த ஆம்பியன்ஸ் ரொம்ப பேடாக இருக்க மாதிரி நியூஸ்லாம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒருவேளை ஒரு ப்ரீ பிளான்லேயே ஒரு 140-150 ரன் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்துடுச்சுன்னா ஒன் டவுன் இஷான் ஆடட்டும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கணும், கொஞ்சம் பெட்டராக எதிர்பார்த்துருக்கலாமோ அப்படின்னு. ஏன்னா டிஃப்ரென்ஸ் வாஸ் வெரி தின், ஒரு 20-25 ரன் தானே. அப்படின்னு இருக்கும்போது அந்த ஒரு 30-35 ரன் குயிக் ஒரு 30-35 ரன்ஸ் இஷான் அடிச்சுட்டு போயிருந்தா கூட இந்த கேமை வந்து கோலி வந்து எங்கே வேணாலும் வந்து ஆடுவார். ஹீஸ் கேப்பபிள் ஆஃப் பிளேயிங் திஸ். ஆங்கர் பண்ணி ஆடுறதுக்கும் அவருக்கு தெரியும், வந்தவொடனே அடிக்கிறதுக்கும் தெரியும். அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஐபிஎல்லாம் ஓப்பனிங் வந்தவொடனே அவர் அடிக்கிற அடியெல்லாம் பார்த்து அசந்திருக்கோம் நம்ம. அந்த மாதிரி ஆடவும் தெரியும். பட் இஷான் மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து ஒரு ப்ரெஷர் இல்லாத சுச்சுவேஷன், 140 ஃபார் 1ங்கிறது வந்து ஜாஸ்தி ப்ரெஷர் இல்லாத ஒரு சுச்சுவேஷன். அவருக்கு ஜாலியாக ஆடலாங்கிற ஒரு நிலைமை இருக்கும்போது அவர் போயிட்டு கொஞ்சம் ஹீ குட் ஹவ் announced his
ப்ரெசன்ஸ்ன்னு எனக்கு தோணுது. எனிவே பாஸ்ட் இஸ் பாஸ்ட், முடிஞ்சு போச்சு. சார் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்க, நீங்க இல்லாம நான் போயிடுவோம்ப்பா நாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப கம்பீரோட இதுக்கு வருவோம். கம்பீர் உடைய பொசிஷன் இன் ஸ்டேக் 3 இது தோத்துருக்கிறாரு. நிறைய ரிசல்ட் வந்து ஓகே ஐசிசி டோர்னமெண்ட்ஸ் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. ஓகே, பட் அது பழைய பெருமைங்கிறது பழைய பெருமை இல்லைல்ல. இன்னைக்கான பெருமையை நம்ம பார்க்கணும்ல. கண்டினியூஸாக ஃபெயில் ஆகிட்டே வருது அண்ட் ஒத்துழையாமை இருக்கு நீங்க சொன்ன மாதிரி. இதுக்கு மத்தியில் கம்பீர் எப்படி சர்வைவ் ஆக போறாரு, டீம் எப்படி வளர்க்க போறாங்க, பிசிசிஐ கம்பீரை கண்காணிக்கிறதா ஆல்ரெடி ஒரு நியூஸ் பார்த்தோம். க்ளோஸாக மானிட்டர் பண்ண போகிறாங்க கம்பீரோட டெசிஷன்ஸ், அவருடைய செயல்பாடுகள்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த சீரிஸோட ரிசல்ட்டை பார்த்துருப்பாங்க. T20 சீரிஸை பார்த்துருப்பாங்களா இல்லையான்னு தெரியல. இதில் கம்பீரோட செயல்பாடை கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க. எப்படி போக போகுது T20 2027 வேர்ல்ட் கப்பை நம்ம யாரோட தலைமையில் போக போகிறோம் அப்படிங்கிற கேள்விலாம் நிறைய எழுது சார். அதை பற்றி சரி, கம்பீரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நிறைய பேக்கிங் இருக்குது. போர்ட்லேயும் சரி, எல்லா லெவல்லையுமே அவருக்கு பேக்கிங் இருக்குது. எப்படி கில்லுக்கு பேக்கிங் இருக்கோ அதுக்கு அதே மாதிரி கம்பீருக்கு பேக்கிங் இருக்குது. கில்லை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அவர்கிட்ட என்னென்னா பர்ஃபார்மன்ஸ். ஆஸ் அ பேட்ஸ்மேன் எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்றாரு. பட் கம்பீர் அந்த மாதிரி என்ன பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காருங்கிறது எனக்கு தெரியல. கம்பீரோட ஆஸ் அ கோச் அவருடைய பர்ஃபார்மன்ஸை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா விக்டரியை விட லாஸுங்கிறது ஜாஸ்தி. நீங்கள் 3 கப் அடிச்சிருக்காரு, நோ டவுட். ஓகே, 3 கப் அடிச்சிட்டாரு. ஒரு T20 அடிச்சிட்டாரு, ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஒன்று அடிச்சிட்டாரு, ஏஷியா கப் ஒன்று அடிச்சிட்டாரு. ஓகே, 3 கப் அடிச்சிட்டாரு. எவ்வளோ தோற்றுருக்காரு, எவ்வளோ ஒயிட் வாஷ். அகைன் நியூசிலாந்து ஒயிட் வாஷ், அகைன் சவுத் ஆஃப்ரிக்கா ஒயிட் வாஷ். பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி ஆஸ்திரேலியா கிட்ட 10 வருஷத்துக்கு அப்புறம் லூஸ் பண்ணாங்க. ஸ்ரீலங்கா கிட்ட போயிட்டு 27 வருஷத்துக்கு அப்புறம் உதவாயினாங்க, சீரீஸ் உதவாயினாங்க. அந்த மாதிரி நீங்கள் சொல்லிட்டே வாங்க. அயர்லாண்டு கிட்ட உத, இங்கிலாந்து கிட்ட உத, இங்கிலாந்து கிட்ட T20 உத. எவ்வளோ லாஸ். நீங்கள் அதுவும் பர்டிகுலர்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு தான் அவர் சரியாக வர மாட்டேங்குது. ஏன்னா அந்த சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் நியூசிலாண்டு கிட்ட ஒயிட் வாஷ் வாங்கும்போது அவருக்கு வந்து ரெட் பால் கிரிக்கெட்டில் இஸ் நாட் ஏபிள் டு ஃபிட் இன். ஒயிட் பால் கிரிக்கெட்டில், ஏன்னா அப்போ தான் இந்த 2 ட்ராஃபி அடிச்சிருந்தார். ஒயிட் பால் கிரிக்கெட்டில் இஸ் மன்னன் அப்படின்னு சொன்னாங்க. இது எல்லாமே ஒயிட் பால் கிரிக்கெட் தான். இப்போ சொன்ன பைலேட்டரில் எல்லாமே ஒயிட் பால் கிரிக்கெட் தான். அதில் என்ன ஆச்சு உங்கள் மன்னன் தன்னெல்லாம் தெரியல எனக்கு. அப்போ இந்தியன் கண்டிஷன்ஸ்னா ஜெயிச்சிக்கலாம் ஈஸியாக. பிச்சை நமக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணிட்டு ஃபாரின்ல போனா அதுவே இல்லையேங்கிறேன். ஓகே, அதுவே நீங்க நியூசிலாந்து கிட்ட உதவாங்கணும். ஸோ அதனால அந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட்டும் உங்களுக்கு இல்லை. நீங்க யூ ஆர் வல்னரபிள். ஆஸ் அ கோச் யூ ஹவ் ப்ரூவ்ட் தட் யூ ஆர் வல்னரபிள். யூ ஆர் நாட் கன்சிஸ்டன்ட் இன் கிவிங் ரிசல்ட். ஒய் கன்சிஸ்டன்ட்? யூ ஆர் நாட் கிவிங் ரிசல்ட்ஸ் அட் ஆல். ஏன்னா இப்போ ஒருத்தன் நல்லவனா கெட்டவனா எவனுமே ஒரு நல்லவன் ஒருத்தவனும் கிடையாது, கெட்டவனும் ஒருத்தவங்க கிடையாது. கெட்டவங்கிட்ட சில நல்லது இருக்கும், நல்லவங்கிட்ட சில கெட்டது இருக்கும். இவங்க இந்த நல்லவங்கிட்ட நல்லது அதிகமாகவும் கெட்டது கம்மியாகவும் இருக்கும். கெட்டவங்கிட்ட கெட்டது அதிகமாகவும் நல்லது கம்மியாகவும் இருக்கும். இவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. நீங்கள் அதை அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் ஜெயிச்சதில் தோத்தது அதிகம், ஜெயிச்சது கம்மின்னு வரும்போது இவரை நீங்கள் எந்த கேட்டகரியில் எடுத்துப்பீங்க? ஸோ இட் இஸ் ஹை டைம் தட் கம்பீர் ஹேஸ் டு பி சேஞ்ச். அதில் என்னை பொறுத்த வரைக்கும் தெர் இஸ் நோ 2 ஒப்பீனியன்ஸ். எனஃப் இஸ் எனஃப். அவர் என்னெல்லாமோ ட்ரை பண்ணார். நான் வந்து அவர் வந்து எந்த முயற்சியும் எடுக்கலை, இந்த டீம் அழிஞ்சு போகணும்னு சொல்லிட்டு பண்ணார்லாம் நான் சொல்ல தயார் இல்லை. அவர் நிறைய முயற்சிகள்லாம் எடுத்தார் இந்த டீமுக்காக, இது புதுசாக எதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த முயற்சிகள்லாம் மிஸ்ஃபயர் ஆகிருக்கு, நிறைய மிஸ்ஃபயர் ஆகிருக்கு. அதாவது சில பேருக்கு வந்து எண்ணங்கள் நல்லா இருக்கும், அது அவங்களோட ஐடியாஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நல்லா இருக்கும். எங்கள் எக்ஸிக்யூஷன் வரும்போது ஃபெயில் ஆகிடுவாங்க. ஸோ இவரோட எக்ஸிக்யூஷன் எல்லாமே ஃபீல்டு. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரே ஒரு பாயிண்ட் இவரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லலாம்னா, இந்த கில்லை கொண்டு வந்து நிற்க வச்சுட்டார் டீமில். இட் இஸ் அ பிக் ப்ளஸ் பாயிண்ட் ஃபார் இந்தியா. ஓகே, ஆஸ் அ பேட்ஸ்மேன் கில்லு வந்து மார்வலஸாக இருக்கார். ஆஸ் அ கேப்டன் இல் மெச்சூர். டெஃபினெட்லி மெச்சூர். அவருக்கு வந்து அது சரியான ப்ராப்பர் கைடன்ஸ் இருந்து பண்ண பரவாயில்ல. பட் கில்லை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன தோணுதுன்னா, கைடன்ஸ் அவர் வாங்கிக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இந்த ஒரு கோலி கிட்டேயோ, ஒரு ரோஹித் சர்மா கிட்டேயோ, ஒரு சீனியர்ஸ் கிட்டேயோ, ஒரு பும்ரா கிட்டேயோ உட்காந்து பேசுகிறாரா? இந்த மாதிரி இருக்குது, என்ன பண்ணலாம், இதுக்கு பேசியிருந்தாருன்னா நல்லது, ஓகே, ரிசல்ட்டை விட்டுடுங்க. அந்த மாதிரிலாம் பேசி சீனியர்ஸ் கிட்டேருந்து இன்புட்ஸ் எடுத்துக்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்தார்னா அவர் நல்ல கேப்டனாக வரத்துக்கு எல்லா அறிகுறியும் இருக்குது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன்னா. பட் அதெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். ஆல் சட் அண்ட் டன் ரிசல்ட் முக்கியம். எப்படி ஸ்ரேயாஸ் ஐயரை வந்து ரிசல்ட் வச்சு எடை போட்டோமோ அதே மாதிரி கில்லையுமே ரிசல்ட் வச்சு எடை போடணும். கில்லு பண்ணால் கில்லு தோற்றா அது நல்ல தோல்வி,
ஸ்ரேயாஸ் தோத்தா அது கெட்ட தோல்வி அப்படின்னு பேசி இப்போ அர்த்தம் கிடையாது அதில். ஆமா. அது நம்மளை நாமளே ஏமாத்திக்கிறது அது. ம். பட் எனக்கு என்னமோ அவர் ஒரு நல்ல கேப்டனாக வருவார்னு தோணுது. ஏன்னா ம். இன்னும் ஃப்யூச்சரில் வந்து நீ யங்ஸ்டர்ஸ் வர பட்சத்தில் ஒரு ஷேப் பண்ணி கொண்டு வரலாம்னு. அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸாக கொண்டு வந்து புதுசாக உள்ள ஆட்கள்லாம் வந்து அது ரீபில்டு பண்ணி கொண்டு வந்த ஒரு சௌரவ் கங்குலியோட கேப்டன்சி மெட்டீரியலாக கில் அப்படின்னு பார்க்கப்படணும். கம்பீரை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஹை டைம் தட் ஹி ஹாஸ் டு பி சேஞ்ச்டு. தட் இஸ் Okay. மை ஹம்பிள் ஒப்பீனியன். ஓகே. தேங்க்யூ ஸோ மச் சார். நிறைய இன்சைட்ஸ் பகிர்ந்துக்கிட்டீங்க. அண்ட் வெரி எக்ஸைட்டட் ஃபார் ஜிம்பாப்வே சீரிஸ். நிறைய விஷயங்கள் அதுலேயும் பேசுவோம். தேங்க்யூ சார். இந்த சீரிஸ் ஃபுல்லாக எங்களுக்காக பேசினதுக்காக ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ பாலு, தேங்க்யூ.